ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற பொங்கல் பண்டிகையை ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நல்ல நாளில் புத்தாடை உடுத்தி சூரிய பகவானுக்கு படைச்சி பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்படி வீடுகளில் பொங்கல் வைக்கும்போது எந்த பிரச்சனையும் தடையும் இல்லாமல் அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் பொங்கல் வச்சா அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில இடங்களில் சிலர் பொங்கல் வைக்கும்போது ஏதாவது தடை உண்டானாலோ அசம்பாவிதம் நடந்தாலோ அந்த குடும்பத்தில் ஏதோ குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரியுமா? அப்படி நிகழ்ந்த உண்மை சம்பவம்னு தான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். தென் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நகரத்தில் வசிப்பவர் குமரேசன். மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார் அவர். அவருக்கு 2 தம்பிகள். எல்லாரும் கூட்டு குடும்பமாக வசிக்கிறாங்க. நெல் பயிரிட்டு மகசூல் எடுப்பது தான் பிரதானமான அவங்களுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய தொழில். இதை தவிர தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அப்படின்னெல்லாம் இருக்குது. அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மாடு கன்றுகளும் உண்டு. அதனால் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக வருஷந்தோறும் கொண்டாடுவது வழக்கம். மாட்டு பொங்கலையும் நல்லா தடபுடலாக செய்வாங்க, மாடுகளையும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. அந்த வகையில் 4 வருஷத்துக்கு முன்னே பொங்கல் வைக்கிறதுக்காக பெரிய மண்பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. வழக்கமாக குமரேசனுடைய மனைவி தேவகி தான் பொங்கல் வைக்கிறது வழக்கம். மற்ற 2 தம்பி மனைவிகள் பொங்கல் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் இடுவாங்க. பெண்களுக்கு தான் அங்கே பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த வருஷம் பொங்கல் வைக்கும்போது தேவகி கட்டியிருந்த பட்டு சேலையில் நெருப்பு போட்டு கொஞ்சம் தீப்பு பிடிச்சிடுது. உடனே பக்கத்தில் தண்ணி இருந்ததுனால அணைச்சிட்டாங்க. ஊற்றி அந்தம்மா மேலே ஊற்றி நல்லா அணைச்சிட்டாங்க. ஒன்றும் அசம்பாவிதம் இல்லை. இதுக்கு காரணம் ஏதோ அபசகுணம் தடை இருக்கும்ன்றது யாருமே அப்போ சந்தேகப்படலை. வேறு சேலை பட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்து அவங்க பழையபடி பொங்கல் வைக்கிறாங்க. பானையில் அரிசி போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. பொங்கல் பொங்கி வரும்போது பானை விரிசல் விட்டு உடஞ்சி அந்த கொதி நீர் பூரா ஊற்றி அடுப்பு அணைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் திடுக்கிட்டு போச்சு. என்னது அபசகுணம் தொடருது அப்படின்னு நினச்சாங்க. ஒரு தடவை நிகழலாம், 2 தடவை, 2வது தடவையும் அது மாதிரி நிகழும்போது தான் யோசனை வருது அவங்களுக்கு. வேறு பானையை வச்சு பொங்கல் வச்சு முடிவு பண்ணுறாங்க. இந்த நேரம் தேவகி பயந்துட்டாங்க. வேணாம்பா, நான் வரல, நீங்கள் 2 பேர் வைக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. அதனால் தம்பி மனைவிகள் பொங்கல் வைக்கிறாங்க. நல்ல சக்கரை பொங்கல் முதல்ல வைக்கிறாங்க. வச்சு இறக்கும்போது பார்த்தா அந்த விளிம்பு மட்டும் கையில் நிற்கிது. கரெக்டாக கட்டாகி பானை விழுந்து உடஞ்சி போச்சு. சக்கரை பொங்கல் எல்லாம் கீழே போயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. ஒரு வழியாக தம்பிகள் தான் அண்ணனை சமாதானப்படுத்தினாங்க. பரவாயில்லண்ணா, ஏதோ எதிர்பாராமல் நடந்து போச்சு, புது பானை இல்லையா, அதனால் சூடு தாங்கலை, அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்கிறாங்க. சரி, நம்ம நாளைக்கு மாட்டு பொங்கல் தடபுடலாக கொண்டாடிக்கலாம், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கும் பொங்கல் வைக்கிறது வழக்கம் அவங்க குடும்பத்தில். அதனால் அன்றைக்கும் பண்ணுறாங்க. பொங்கல் பண்ணும்போது முதல் நாள் மாதிரியே பானை உடையுது. இது ஏதோ தெய்வ குற்றம் போல் இருக்குதுன்னு நினச்சி உள்ளூர் பூசாரிக்கிட்ட போய் குறி கேட்குறாங்க. அவரும் இதெல்லாம் தெய்வ குற்றம் இல்லை, தெய்வம் இப்படியெல்லாம் பொங்கல் வைக்கிறது தடை பண்ணாது, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிகழ்ந்ததே இல்லை, வேறு ஏதோ அது துஷ்ட சக்தி சம்மந்தப்பட்டதாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் எங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு வர்றாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் வர்றாங்க. அவர் குமரேசனை சித்தராத்மா முன்னாடி உட்கார வச்சேன். அவர் கேட்டார், என்னப்பா மகனே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார்.
இவர் வந்து பொங்கல் ப அன்னைக்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் நிகழ்ந்ததுங்க அப்படின்னாரு. அசம்பாவிதம் நிகழ்ந்து இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு ஆத்மாவை வந்து ஏன் மறந்தீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு என்னங்க நான் மறந்தேன் அப்படின்றார். இல்லை, நீ நல்லா யோசனை பண்ணு, உனக்கு ஞாபகமே வரல பாரு, அதுதான் பிரச்சனையே அப்படின்னும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஏனென்றால் அவங்க வீட்டில் ஒரு மூதாட்டி, ஒரு அம்மா வந்து ரொம்ப காலமாக இவங்க அப்பா காலத்திலேருந்து ஆதரவு இல்லாத உறவுக்கார பெண்மணி இருந்தாங்க. வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு உதவியாக இருந்ததுனால இருக்கட்டும்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வயசாகி ஒன்றுமே பண்ண முடியாமல் போது ஒரு ஓரமாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து 90 வயசு கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. படுத்து படுக்கையாகி இறந்து போச்சு. ஒரு வருஷம் கூட பூர்த்தி ஆகலை. ஆனால் அதுக்கு முறையாக எதுவும் செய்யலை. இவங்க அடக்கம் பண்ணி தகனம் பண்ணதோடு சரி, வேறு எதுவுமே செய்யலை. அந்த ஆத்மா தான் வந்து கோவப்பட்டு நம்ம எவ்வளோ உதவியாக இருந்தோம், எவ்வளோ வேலைகள் செய்திருக்கோம், இந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம வந்து தூக்கி வளர்த்துருக்கோம், நம்மளை மறந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வருத்தப்பட்டது. அந்த வருத்தம் கோபமாக மாறிச்சு. அந்த கோபந்தான் இவங்க வந்து மகிழ்ச்சியை, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கானுங்க பாரு அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக செய்த முயற்சிகள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, கர்ம காரியமெல்லாம் பண்ணுங்கள், ஒழுங்காக ஒரு முறையாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருந்தாங்க, நீங்கள் தான் வந்து அலட்சியமாக விட்டுட்டீங்க, அது தவறு இல்லையா? நாங்கள் உங்களை மறக்கலைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, அவங்கள மானசீகமாக நினச்சி மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு முறையாக காரியம் செய்துட்டு வாங்க அப்படின்னார். மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முறையாக செய்துட்டேன் அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டாடும்போது எந்த அசம்பாவிதமும் இல்லை அப்படின்னு தகவல் சொன்னாங்க. கேட்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம குடும்பத்தில் நம்மளோடு வாழ்ந்த ஆத்மாக்களை நாம் மறக்கக்கூடாதுன்றது நான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக அமைஞ்சுது. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம் வாங்க. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். ஐயா வணக்கங்க. நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சலம் பேசுகிறேன். ஐயா, இப்போ ஒவ்வொரு மனிதனும் மரணத்துக்கு பின்பு அவனுடைய வாழ்நாளில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய லோகமோ இல்லைன்னா பாவலோகமோ போகிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது வாழ்நாளில் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி மரணத்துக்கு பின்பு தண்டனை அனுபவித்து ஓரளவுக்காவது கர்மா குறைஞ்சி மறுபிறவிலையாவது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆனால் ஒரு சிலர் வாழ்க்கையில் ரொம்ப கொடிய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே கடைசி வரைக்கும். ஓரளவுக்காவது மரணத்துக்கு பின்பு பாவங்களை கழிச்சிக்கிட்டு நிம்மதியான ஒரு பிறவிக்கு ஏன் அனுப்பக்கூடாது? முக்காவாசி பாவத்தை ஆவி நிலையில், ஆத்மா நிலையிலேயே தண்டனையை பெற்றுட்டு திரும்ப ஒரு நல்ல பிறவி வந்தான்னா ஏன் ஒரு சிலர் வாழ்நாளில் பெரும் துன்பங்கள் வருது? இது ஏன் அப்படி வந்து கடவுள் அப்பாவிகள் நிறைய பேர் துன்பப்படுறாங்களே? ஆவிகள் உலகம் அப்படின்றது ஒரு உண்மையிலே ஒரு ஞான உலகம் தான் சொல்லணும். அவங்கள வந்து தண்டனை கொடுக்கறத விட அங்கே வந்து பக்குவப்படுத்துறது தான் அங்கே அதிகம். மன ரீதியாக பக்குவப்படுத்துகிற உலகம்னு தான் சொல்லணும். எதற்காகன்னா, தண்டனைன்றது இந்த பூலோகத்தில் நிகழ்ந்த காரியங்களுக்கான தண்டனை. அது கர்மாவின் அடிப்படையில் அடுத்த பிறவிக்கு தரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் பாகுபாடு? ஆவிகள் உலகத்தில் பாவலோகம், மத்தியலோகம், புண்ணியலோகம்னு ஏன் பாகுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவத்துக்கு தகுந்த ரேஷியோ, செயல்பாடுகளுக்கு தகுந்த ரேஷியோ, அந்த சதவிகிதத்துக்கு தகுந்த இடம் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த கொலைக்கு பதிலுக்கு அது கர்மாவாக இருந்து அடுத்த பிறவியில் அதுக்கு உண்டான தண்டனை வரும். ஏதேனும் நிகழும், இவருக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா மரணத்துக்கு ஈடான துன்பங்களை அனுபவிப்பார்.
ஆனால் அந்த கொலை பண்ணணுன்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்தது இல்லையா, அந்த முரட்டுத்தனம், அந்த பிடிவாத குணம், அதை வந்து மாற்றுறதுக்கான முயற்சிகள் தான் அங்கே ஆவிகள் உலகத்தில். அதனால தான் வந்து அந்த கர்மாக்கள் குறையிறது இல்லை அங்கே. அந்த கர்மா குறையிறதுக்காகவே புதிய பிறவியும் புதிய உடலும் கொடுக்கப்படுது, அதை அனுபவித்து கழிக்கிறதுக்காகவே. நம்மக்கிட்ட வர்றவங்களில் பல பேர் கேட்பாங்க ஒரே கேள்வி, தனித்தனியாக நபர்கள் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்வாங்க. முற்பிறவியில் அனுபவித்ததை அதாவது முற்பிறவியில் செய்த நல்லதுவை கெட்டவைகளை அனுபவித்து கழிப்பதற்காகவே இந்த பிறவிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சித்தரையா சொல்லுவார். அந்த மாதிரி முயற்சிகள் செய்யக்கூடிய இடம்தான் ஆவிகள் உலகம். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தீதும் நன்றும் பிறன் தர வாரா அப்படின்ற ஒரு முதுமொழிக்கு ஏற்ப தான் இந்த வாழ்க்கை அமையுது. அப்பாவிகள் கஷ்டப்படுறாங்கன்னு இந்த பக்தவச்சலம் சொல்கிறாரு. அப்பாவிகள்ன்றது எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? இந்த பிறவியில் இருக்கிற குணத்தை வச்சு. முற்பிறவியில் அவங்க எத்தகைய குணத்தோடு வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவி கொடுக்கப்படுது, குணங்கள் பிறவி குணமாக அமையுது. இறைவன் வந்து எதையும் வந்து காரண காரியம் இல்லாமல் கொடுப்பது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். சார் வணக்கம் சார், நான் திருவள்ளூர்லேருந்து விக்னேஷ் பேசுகிறேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் இந்த சுடுகாடு பக்கத்தில் வீடு வாடகை எடுக்கலாமா? அதனால் எதுவும் பிரச்சனை இல்லையா சார்? நன்றி, வணக்கம். சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு எடுக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா சுடுகாட்டிலேயே தான் எல்லாம் ஆவிகள் இருக்கும், பேய் இருக்கும்ன்றது தவறான நம்பிக்கை எல்லா இடங்கள்லையும் நிறைந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து கிருஷ்ணாம்பேட்டைன்னு சுடுகாடு இருக்குது. அதாவது மயிலாப்பூரில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை முடிவில் ஐஜி ஆஃபீஸ் இருக்குது, டிஜிபி ஆஃபீஸு, அதற்கு பின்புறம் இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா கேட்டு வரையிலும் வீடுகள் இருக்குது. அந்த சுடுகாடு ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. அந்த கேட்டு வரையிலும் சுற்றிலும் வீடுகள் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வீடு எடுக்கலாம், எடுத்து வாழலாம். ஆனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு உங்கள் மனசு அலைபாயாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கே குடியிருக்கலாம். இல்லைன்னா போகிறது வேஸ்ட்டு. நீங்களே தலைவலியும் சிறுகு வலியும் விலைக்கு வாங்கின மாதிரி ஆகிடும். 2 எபிசோடுகளுக்கு முன்னாடி சங்கரநாராயணன் அப்படின்ற அன்பர் வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். நான் ரிசர்ச் பண்ணேன், 3 நாளில் சர்க்கரை நோய்க்கு குறையிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நானும் கோரிக்கை வச்சேன், நீங்கள் வந்து அதை பேசி அனுப்புங்க, நம்ம ஆவிகள் உலகம் சேனல்லையே வெளிப்படுத்துவோம் அப்படின்னு. அதே மாதிரி அவர் அதுக்கு ஏற்ப ஒப்புக்கொண்டு அனுப்பியிருக்காரு. அதை வெளியிடுகிறேன். ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்வதும் கடைபிடிக்கிறதும் உங்களுடைய சொந்த விருப்பமாகும். இதில் ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக அவர்கிட்டயே பேசிக்கலாம். அவருடைய செல் நம்பர் 9962062030. மீண்டும் சொல்கிறேன், 9962062030. அவர்கிட்ட நேரடியாக விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். வணக்கம் சார், நான் சங்கர் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. விக்கிரவாண்டி ஐயா அவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த சுகர் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஒரு 1 2 ஒரு 3 நாளுக்குள்ளே அது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும், அதில் சந்தேகமே வேண்டாம். இது யாருக்கு இது குறையாதுன்னா, இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆகாது, அவங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. அவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற எல்லாருக்குமே டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ முதல்ல செய்யக்கூடாதவைகள், முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாருக்குன்னா, டாக்டர் எஸ் விஜயராகவன், டாக்டர் சிகே நந்தகோபாலன், டாக்டர் பிஎம் ஹெக்டே, அப்புறம் ஆக்டர் மாதவன். இந்த 4 பேருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஏன்னா இவங்க 4 பேர் இந்த வீடியோவும் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து முதல்ல செய்யக்கூடாதவைகள் என்னென்னா, கிழங்குகள் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய், இது மாதிரி கிழங்கு சாப்பிடக்கூடாது. அப்புறம் பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது.
மெடிசின்ஸ் சுகர் மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா சுகர் மாத்திரை தான் வந்து சுகரை கிட்னியை கெடுத்து விட்டுரும். நாளடைவில் நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறது மெடிசின்ஸ் தான். கண்டிப்பாக மெடிசின் எடுத்துக்கூடாது. இன்சுலின் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. அப்புறம் வந்து சப்பாத்தி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பரோட்டா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி தான் எதிரி சுகருக்கு. அப்புறம் அந்த பாஸ்தா பீஸா இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுங்கிறது வேறு. ஆனால் அதை ரெகுலராக வச்சுக்கூடாது. அது மாதிரி சர்க்கரை வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கூடாது. சாப்பிடாம இருந்தால் நல்லது தான். இல்லை ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் மேலே சேர்த்துக்கலாம். சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக உட்கார்றது, தூங்குவது இது ரெண்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உட்காரக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்புறம் வந்து இப்போ நான் மிக நல்ல சாப்பாட்டு வகைகளில் நல்ல எதெல்லாம் சாப்பிட்ணுங்கிறத நான் சொல்கிறேன் சார். புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்ணும். வேறு எந்த அரிசியும் சாப்பிடக்கூடாது. பச்சை அரிசி எதுவுமே சாப்பிடக்கூடாது. ப்ரௌன் ரைஸ் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட அது சாப்பிட்லாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது உமியோடு கலந்து இருக்கிறது சாப்பிட்லாம். புழுங்கரிசி ரொம்ப பெஸ்ட்டு. நிலக்கடலை ரொம்ப 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 நல்லது. நிலக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டு சாப்பிட்ணும். பச்சை சாப்பிட்டா நல்லது. அப்புறம் முளைவிட்ட பயிறு வகைகள் அதெல்லாம் சாப்பிட்லாம். நெய் ரொம்ப நல்லது. நெய் வந்து எதுக்கு சாப்பிட்றோன்னா நம்ம வயத்தை வந்து அடைச்சிரும். பசி இல்லாமல் அதை வந்து நமக்கு வந்து வச்சிரும். அதனால் நெய் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் வரும், அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். நெய் வந்து நம்ம இந்து தர்மத்திலே ரொம்ப உயர்வாக தான் சொல்லியிருக்கு. அதனால் நெய் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். வெண்ணெய், அதாவது நெய் வெண்ணெய் எது வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பசி இருக்காது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். அப்புறம் வந்து பச்சை தேங்காய் ரொம்ப நல்லது. பச்சை தேங்காய் அதுவும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. இதெல்லாம் நிலக்கடலை, இது மாதிரி கேரட்டு, வெண்ணெய், நெய், தேங்காய் இதுக்கெல்லாம் இவ்வளோ தான் சாப்பிடணுங்கிற அளவே கிடையாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இதை 3வது விஷயம் என்னென்னா 12 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கணும். அதாவது விரதம் இருக்கணும். எப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ளே சாப்பாடை நிறுத்திக்கணும். சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரை சாப்பிடக்கூடாது. இல்லை சப்போஸ் நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 7லேருந்து அடுத்த நாள் 7 மணி வரை சாப்பிடக்கூடாது. இல்லை 8 மணிக்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்னா 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா இது காஃபி டீ எதுவும் குடிக்கக்கூடாது. காஃபி டீ கூட குடிக்கக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். நான் இது வந்து 12 மணி நேரம் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா, தினைக்கும் 14 மணி நேரம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடும். அதாவது சாயங்காலம் 6 மணியோடு நிறுத்தி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மேலே எது வேணால் சாப்பிட்லாம். அந்த மாதிரி. ஆனால் குறைஞ்சது 6 to 6 அது மாதிரி வச்சுங்க. அப்புறம் வந்து ரொம்ப 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 இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அதை வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிச்சா தான் வந்து இன்னும் ஈஸி நமக்கு. அது சீக்கிரம் ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். அதாவது ஆக்டர் மாதவன் வந்து ஒரு நாள் வெளிநாடு போயிருந்தார். உடல் ஆரோக்கியத்தை எப்படி நல்லா பேணி காக்கணுங்கிறதுக்காக அது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஆக்டர் மாதவனும் ஒரு பார்ட்டிசிபெண்ட். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது, பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் அந்த கலந்து கொண்டவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு தரோம், நீங்கள் என்ன சாப்பாடு வேணாலும் எழுதிக்கங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து தரோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 ப்ரெட்டும் 1 பவுல் சூப்பு மட்டும் தருவோம். அதை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் சாப்பிட தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஒரு 2 ப்ரெட்டு தானே, இப்போ பத்தாதே, அது கண்டிப்பாக நம்ம எதாவது எழுதி தரலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, அதை வந்து அப்புறம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, அந்த பவுல் சூப் எடுத்துக்கோங்க, மைண்டு ஃபுல்லாக, அதாவது மனசு ஃபுல்லாக அதோட அது இணைஞ்சிடணும். சூப்பு எடுத்து நீங்கள் பருகிறம்போது ரொம்ப கான்ஷியஸாக டேஸ்ட் பண்ணி உமிழ்நீரோடு சாப்பிட்ணும். அதுமாரி ப்ரெட்டை எடுத்துட்டிங்கன்னா ப்ரெட்டை எடுத்து அதை வந்து 32 தடவை கடிக்கணும். இல்லை 25லேருந்து 32 தடவை வரை கடிக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இது ப்ராடக்ட். அதாவது நீங்கள் சாதமாக இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும். 20 தடவை கடித்தாலே நல்லா கரைஞ்சிரும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது கெட்டியாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு 30 தடவை ஆகும். 30 தடவை நல்லா கடித்து அது எப்படி ஆகணும்னா வாயிலே வந்து தண்ணி ஆயிடணும். அந்த உமிழ்நீரோடு அதை வந்து தண்ணியாக ஆயிடணும். அப்படி தான் நீங்கள் வந்து முழுங்கணும். அதை அப்போ தான் நீங்கள் முழுங்கணும். நீங்கள் அப்படியே வாயில் போட்டு அப்படியே முழுங்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்.
நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஒரு இதுன்னா அட்வான்டேஜ்னா, நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வயிறு நிரம்பிடும். ஸோ சர்க்கரை உள்ளவங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டு மெடிசின் போட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும். இது முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இந்த குளுக்கோமீட்டர் வாங்கிக்கோங்க, சுகர் டெஸ்ட் பண்ணுற மிஷின். அது கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும் எவ்வளோ உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் 2 மணி நேரம் கழித்து 2-2.5 மணி நேரம் கழித்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கோங்க. 130க்கு கம்மியாக இருக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு 130 கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, கண்டிப்பாக டயபெட்டிஸ் கிடையாது. 120 கம்மியாக இருந்தால் டயபெட்டிஸ் கண்டிப்பாக கிடையாது. அது கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்னதை நீங்கள் சொல்கிறதையும் சொன்னதையும் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 120 கம்மியாக டெஃபரெண்ட்டாக வந்துடும். அப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னென்ன நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, நிறைய காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம். அதுமாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த நிலக்கடலை, அதெல்லாம் கேரட், அதெல்லாம் கணக்கு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து உள்ள பண்டங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா, இட்லி மாதிரி இருக்க ஐட்டம் 1.5 இட்லிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. 1.5 இட்லின்னா நான் அளவை சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சாதமாக சாப்பிட்டீங்கன்னா 1.5 இட்லி எவ்வளோ வரும், அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து மாவுச்சத்தை கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு சுகர் குறையும். இல்லைன்னா சுகர் குறையவே குறையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சுகர் குறையாது. ஒருவேளை டெய்லி 1.5 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா அப்போ குறையலாம். அது குறையலாம், அப்போ குறையலாம். ஆனால் வந்து இது ஈஸியான மெத்தட். 1.5 இட்லி தான் சாப்பிட்ணும். பசிக்குமே அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சொன்ன அந்த மாதவன் அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக சாப்பிட்டு பொறுமையாக சாப்பிட்டு மனசை வந்து அதில் செலுத்தி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு அடைச்சிடும், உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அது ஒன்றும் வெண்ணெய் நெய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். பசிக்கவே பசிக்காது. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது. அப்புறம் வேணும்னா திருப்பி சாப்பிட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 3-4 பேரை கூட சாப்பிட்லாம். நான் பசிச்சதுன்னா 4 பேர் கூட சாப்பிட்லாம். ஆனால் அளவு 1.5 இட்லி தான் சாப்பிட்ணும். 1.5 இட்லிக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்ணும், பச்சை அரிசி சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக 10 நிமிஷம் நடக்கணும். 10 நிமிஷத்துக்கு கம்மியாகாமல் நீங்கள் நடக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நாளும் நடக்கலாம். ஆனால் 10 நிமிஷத்துக்கு கம்மியாகக்கூடாது. மெதுவாக நடங்க, வேகமாக நடக்க வேண்டாம். நீங்கள் 6 மணியோடு முடிச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் நல்ல ஒரு உங்கள் உடல் நல்லா இருந்தது, கால் முட்டிலாம் நல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு சீக்கிரம் குறையணும்னா 2 மணி நேரம் சாப்பிட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழித்து படி ஏறுங்க. படி ஏறி வாங்க. ஒரு 200-250 படி ஏறி இறங்குங்க. கிடுன்னு குறைஞ்சிடும் உங்களுக்கு சுகர். ஏன்னா ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைஸ்ன்னு பேர். உங்களுக்கு ஒரு சீக்கிரம் குறைஞ்சிடும், சுகர் கிடுன்னு குறைஞ்சிடும். நீங்கள் இது மாதிரி நான் இந்த டயட்டை சொன்னதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒரு நாள் ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் காலையில் பாருங்கள். அதாவது ஃபாஸ்டிங் சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110-120 கம்மியாக தான் இருக்கும் சுகர், டயபெட்டிஸாக இருக்கிறவங்களுக்கு. இன்னொரு 3 நாள் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காலையில் ஃபாஸ்டிங் சுகர் பார்த்தீங்கன்னா 100க்கு கம்மியாக வந்திருக்கும். இது உறுதி. ஏன்னா நான் இதை கடைப்பிடிச்சி எனக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 220 போகும். 2 மணி நேரம் கழிச்சு 200ல் இருக்கும். எனக்கு 200-220 இருக்கும். நான் இப்படி சாப்பிட்டேன், எனக்கு 130 தான் இருக்குது எனக்கு. அதுமாதிரி ஃபாஸ்டிங் சுகர் கம்மியாக தான் இருக்குது எனக்கு. எனக்கு இது நான் பலன் அடைஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி எல்லோரும் பலன் அடையணும். ரொம்ப நன்றி சார். ஓகேன்னு சொன்னால் என் நம்பர் வேணாலும் நான் கொடுக்குறேன், நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் வேணால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எல்லோரும் பயனடையணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.